நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்ன அறுவடை பண்ண போகிறோம்னா, கீரை அறுவடை பண்ண போகிறோம். மணத்தக்காளி கீரை. இது ரொம்ப இந்த வெயில் நாளைக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி கொடுக்கும், வயிற்று புண்ணுலாம் சரியாக்கும் இந்த மணத்தக்காளி கீரை. இது தானாக முளைச்சது தான், நாங்கள் எதுவுமே விதெல்லாம் போடலை. ஸோ தானாக ஒன்று முளைச்சிதுன்னா அதுலேருந்து விதை விழுந்து விழுந்து தானாகவே முளைச்சிக்கும். ஸோ இது ஒரு வெண்டைச்செடி கூட இருக்கிற, அதுவே தானாக வெண்டைச்செடி கூடயே அது வந்திருக்கு. ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பசுமையாக இருக்குது பாருங்கள். ஃபுல் வியூ காட்டுறேன். ஸோ பசுமையாக இருக்கிறதுனால இப்போ பூச்சிலாம் படுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடலாம், பறிச்சிடலான்ட்டு பார்க்குறோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டா அதுக்கப்புறம் புது குருத்து வரும். கீழே வரைக்குமே நல்லா தான் இருக்குது. இங்கே ஒரு செடி இருக்குது பாருங்கள், இதுவும் நல்லா பசுமையாக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு செடி தெரியுதுங்களா? ஸோ இந்த செடி நல்லா இருக்குது பாருங்கள், தலை தலைன்னு. ஸோ இந்த செடியும் ஒரு இந்த சின்ன ஒரு வெண்டை செடி கூட இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, இது பெருசாக இருக்கிறதுனால இந்த வெண்டை செடி சாஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ அதனால் இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்து நாளைக்கு பொரியல் பண்ணிடலாம். ஸோ வயிற்று புண்ணுக்கு, வயிறு பிரச்சனைக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. வாய்ப்புண்ணுக்கும் நல்லது. இந்த இதையும் அடியிலையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணி மரத்தில் வச்சிடும். ஸோ இந்த 2 செடி தான் இன்றைக்கி மணத்தக்காளி கீரை நல்லா இருந்துச்சு, பறித்து வச்சுருக்கோம். காட்டு. ஸோ இன்றைக்கி பறித்த மணத்தக்காளி கீரை இவ்வளோ தான். இது கூடயே கொஞ்சம் வெண்டைக்காயும் இருக்குது, அதையும் பறிச்சிக்கலாம். ஸோ இந்த மணத்தக்காளி கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ எல்லாருமே இது போல் மணத்தக்காளி கீரை, ஒரு செடியாவது மணத்தக்காளி கீரை மாடி தோட்டத்தில் வச்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.